2024ஆம் ஆண்டு வந்திருக்கக்கூடிய 9வது கேள்வி பாருங்க. 9வது கேள்வி என்னது? ஒரு லைட் சம்பந்தப்பட்ட வானியல் தொலைக்காட்டி லைட்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக வந்திருக்கு. வானியல் தொலைக்காட்டியை பற்றி படிச்சுப்பீங்க. வானியல் தொலைக்காட்டியில் ஒரு இயல்பான செப்பம் செய்கையில் என்னது? இயல்பான செப்பம் செய்கையிட அதோட கோண பெரிதாக்கம் எப்படி பார்த்துருப்பீங்க? கோண பெரிதாக்கம் வந்துக்கிட்டு எஃப் நோடாவை எஃப்இன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. எஃப் நோடாவை எஃப்இன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அப்போ எம் சமன் எஃப் நோடாவை எஃப்இ. இந்த சமன்பாடு இதுக்கு தேவைப்படும். அதே மாதிரி கோண பெரிதாக்கம் வில்லைகளுக்கு இடையிலான வேறாக்கம் என்ன? வில்லைகளுக்கு இடையிலான வித்தியாசம் வில்லைகளுக்கு இடையிலான வேறாக்கம் என்ன வரப்போகுது? இது வந்துக்கிட்டு வில்லைகளுக்கு இடையிலான வேறாக்கம் என்ன? 2 வில்லைகளுக்கு இடைப்பட்ட தூரமாக இருக்க போகுது. இந்த இடத்துல இதர குவிய தூரம் இருக்க போகுது. என்னது? FO. இந்த இடத்துல இதர குவிய தூரம் இருக்க போகுது FE. 2 குவிய தூரமும் என்னது? ஒன்றாகத்தான் இருக்க போகுது. 2 வானியல் தொலைக்காட்டி 2 குவிய தூரங்கள் என்ன செய்ய போகுது? ஒரே புள்ளியாக இருக்க போகுது. இது எஃப் நோட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் இது FE-ஆக இருக்க போகுது. 2 குவிய தூரங்கள் இது வந்துக்கிட்டு பொருள் வில்லையாக இருக்க போகுது. இரு பார்வை துண்டோட வில்லையாக இருக்க போகுது. இப்போ இது ரெண்டும் என்ன செய்யுது? ஒரே என்னது? ஒரே புள்ளியில் தான் 2 குவிய தூரங்களும் வரப்போகுது. அப்போ இது வந்துட்டு என்னது? இவ்வளவு நீளமும் எஃப் நோடாக இருக்க போகுது. இது வந்துக்கிட்டு என்னது? FE-ஆக இருக்க போகுது. அப்போ பார்வை துண்டுக்கும் பொருள் வில்லைக்கும் இடையிலான வித்தியாசம் எவ்வளோ? அதாவது தூரம் வந்துட்டு எவ்வளோ? எஃப் நோடையும் FE-யையும் கூட்டுறதுக்கு சமனாக இருக்குந்தானே. அப்போ எஃப் நோடும் நமக்கு FE-யும் தெரிஞ்சால் இதுக்கடையில் நினைக்கிற வித்தியாசத்தை கண்டுபிடிக்கலாம் தானே, எவ்வளோ தூரத்தில் இருக்கிண்டு. கேள்வியே தான். இப்போ கேள்வியை பார்ப்போம் நம்ம. ஒரு வானியல் தொலைக்காட்டி இயல்பான செப்பம் செய்கையில் உள்ளது. பொருளி வில்லையின் குவிய தூரம் 80 சென்டிமீட்டரும். அப்போ எஃப் நோட் என்னென்ன சந்திக்காரு? எஃப் நாட் 80 சென்டிமீட்டரா? கோண பெரிதாக்கம் 20 ஆகவும் இருப்பின் எம் வந்துக்கிட்டு 20. பொருள் வில்லைக்கும் பார்வை துண்டுக்கும் இடையில் உள்ள தூரம். அப்போ எஃப் நாட் ப்ளஸ் FE கட்டிக்காரு. எம் வந்துக்கிட்டு என்னையா? 20. அப்போ 20 சமன் 80 FE. FE எங்களை மாற்றினீங்கன்னு சொன்னால் FE சமன் என்ன வரப்போகுது? 80 20. சுருக்கினீங்க என்னென்னா 4 சென்டிமீட்டர் வரப்போகுது. எஃப் நோட் என்னென்னு தந்திருக்காரு? 80 சென்டிமீட்டர். FE என்னென்னு கண்டுபிடிச்சிக்க? 4 சென்டிமீட்டர். அப்போ இடையிலான தூரம் எவ்வளோ? 84 சென்டிமீட்டர். டிரெக்டாக ஆன்சர் எடுக்கலாம். பார்த்த உடனே ஆன்சர் எடுக்கக்கூடிய மாதிரி கேள்விகள். இதெல்லாம் பேனை குத்த தேவையில்லை. மைண்டால் செஞ்சுட்டு போகிற கேள்விகள். இதில் முக்கால்வாசி கேள்விகள் மைண்டால் செய்கிற கேள்விகள் தான்.